கடன் வாங்கி தயவு செஞ்சு தங்கம் வாங்காதீங்க. நீங்க வந்து ஒரு சில ஆன்மீக பொருட்கள, ஆன்மீக சார்ந்த விஷயங்களுக்கு யாராக இருந்தாலும் பரவால்ல, கடன் வாங்கி செய்யாதீங்க. அது என்றைக்குமே சுபிட்சத்தை தராது. நீங்க வாங்கலனா கூட பரவால்ல, மனசால வேண்டிக்கங்க. ஐயா தங்கம் எனக்கு கொஞ்சம் கிடைக்கணும்னு வேண்டிக்கங்க, தவறு கிடையாது. ஆனா இந்த மாரி சொல்லிட்டாங்க, இன்றைய நாள்ல போயிட்டு வாங்குனா எனக்கு பல்கி பெருகிடும்னு சொல்லிட்டு போய் கடன் வாங்கி இஎம்ஐ கட்டி ஒரு பொருளை தயவு செஞ்சு வாங்காதீங்க. அது நிலைத்து நிற்காது. மனசளவு வேண்டியங்க, கடன் வாங்கி எந்த பொருளையும் தயவு செஞ்சு வாங்கி ஆன்மீக ரீதியான பொருட்களுக்கு பயன்படுத்தாதீங்க. தங்கம் தான் சொன்ன மங்களக்காரகன் அவர். எல்லா நல்ல விஷயத்தையும் ஈர்த்து கொடுத்துரும். ஈர்த்து தரக்கூடிய வலிமை உண்டு இல்ல. குரு பார்க்க கோடி புண்ணியமா அவரது இது. அவருக்கு பார்வைக்கு தான் வலிமை அதிகம். நீங்க பொதுவாக ஜாதகத்திலே பார்த்தீங்கன்னா அவர் அமர்ந்த இடத்தை விட அவர் பார்த்த இடத்துல தான் ரொம்ப வலிமை அதிகம். அப்போ அவருடைய பார்வை நம்ம கிட்ட படுது, நம்ம வீட்டில் நம்ம பார்க்குறோம் செய்யறோம்னா எப்படி இருக்கும்? இப்போ நிறைய போய் தங்க கோயிலெலாம் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. தங்கத்தாலேயே ஒரு கோயில் கட்டுறாங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அந்த இடமே சுபிட்சமாகும். ஒரு குறிப்பிட்ட எல்லை வரை அவருடைய தாக்கம் இருக்குமா, அந்த தாக்கத்து வரைக்கும் மேக்சிமம் கெட்ட சக்திகளை அண்ட விடாது, நல்ல சக்திகள் ஈர்த்து கொடுக்கும். குரு பகவான் தான் அந்த தங்கத்துக்கு அதிபதி. ஆனால் அவரை நினைச்சு மனசார நினைச்சு அந்த டைம்ல அந்த குரு உரையில போய் தங்கம் வாங்கும்போது அது நீடித்து நிலைத்து நிற்கும் அப்படின்றதான் நம்பிக்கை. இன்னும் ஜாதக ரீதியா பாத்தீங்கன்னா உண்மையில பண்ணீங்கன்னா குரு ஆடாம் இடத்துல இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா அவங்க கையில தங்கம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மேக்சிமம் அது அடமானத்துக்கு போயிடும். நீங்க உங்க ஜனகால ஜாதக அமைப்புல பொதுவான விதின்றது குரு 6ல இருந்தால் அல்லது 8ல இருந்தாலும் 2 இடத்துல இருந்தாலும் சரி பரவாயில்ல, அவங்களுக்கு அதிகமான சேர்க்கைன்றது தங்கத்துல வராது. வாங்குவாரு, ஆனா ஒரு இடத்துல அது அடமானத்துக்கு போன வாய்ப்புகளை அது உருவாக்கி கொடுத்துரும். அந்த மாதிரி இந்த மாதிரி அமைப்புகளும் அது முறையான பரிகாரத்தை பண்ணி வாங்குங்க. மற்றவர்கள் எல்லாருமே தங்கம் வாங்கலாம், எல்லாருமே அணியலாம். தங்கத்துக்கு நிறைய விதிகளுக்கு உண்டு. ஏன்னா அது குரு பகவான். குரு உரையில வாங்குங்க, தாராளமா குரு உரையில தங்கத்தை வாங்கி சேர்த்து வைங்க. உங்க வீட்டுல பூஜை ரூம்ல வச்சு முதல்ல வணங்குங்க. பால்ல போட்டு எந்த நகை வாங்கினாலும் முதல்ல வந்து பசும் பாலில் கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூமில் வைங்க. ஏன்னா எந்த தோஷங்கள் இருந்தாலும் பொதுவாக நகையை விற்பனை செய்கிறவங்க நான் ஐயா தோஷத்தெல்லாம் நான் கழிச்சு தான் வைக்கிறோன்னு சொல்லுவாங்க. அது உண்மையும் கூட இருக்கலாம், பரவாயில்ல. இருந்தாலும் நீங்கள் தங்கத்தை வாங்கிட்டீங்க, அது பழைய நகையோ புது நகையோ வாங்கிட்டீங்கன்னு ஒரு ஃபீல் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அது பசும்பாலில் தொட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்த ஆரம்பித்தீங்கன்னா எவ்வளோ பெரிய தோஷமாக இருந்தாலும் அந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆகிடும். அப்படி இருந்தால் தான் முதல்ல உங்கள்கிட்ட வந்து சேரும். அப்படி வந்து சேர்ந்துச்சுன்னா ஒரு பரிச்சயாத்த முறையில் அதை தயவு செஞ்சு செஞ்சிட்டீங்கன்னா ஏதாவது விட்ட உர தொட்டகிறன்னு ஒரு தோஷங்கள் இருந்தாலும் அது பரிபூர்ணமாக விலகிடும். தாராளமாக பயன்படுத்தலாம். சொர்ணம்னா தங்கம் தானே. அது பைரவரில் பல பைரவருடைய அம்சம் இருக்கு. அதில் சொர்ணம்னு சொன்னோம், தங்க பைரவன் சொல்லுவாங்கன்னு வச்சுங்களேன். இப்படி நீங்க அவரை கும்பிட்றதுனாலே ஒட்டுமொத்தமா சேர்ந்து அர்த்தம் கிடையாது. முதல்ல உங்களுக்கு அந்த அமைப்பு இருக்கணும். இறை வழிபாட்டு மூலியமா நிறைய ஈர்ப்பு தன்மையை கொண்டு வரலாம். சொர்ணம் அப்படின்னு தங்கம் தானே. நீங்க அந்த வழிபாட்டு முறையை வந்து தொடர்ந்து உச்சாரணம் பண்ணும்போது அதுக்கான விஷயங்கள் உங்களுக்கு பலிதமாகத்துக்கான விஷயங்கள் இறைவன் கொடுப்பார். அந்த ஈர்ப்பு தன்மை கொடுப்பார், அந்த வாங்கறதுக்கான ஒரு சக்தியை கொடுப்பார். அதுக்காக ஒட்டுமொத்த தங்கமே உங்க கையில வந்து சேர்ந்துன்னு சொல்லிட்டு அர்த்தம் கிடையாது. உங்க தேவையான அளவுக்கு, உங்க குடும்ப தேவையான அளவுக்கு அந்த பைரவர் சொர்ண பைரவரை வழிபட்டு வந்தீங்கன்னா தொடர்ச்சியா அதுக்கான ஒரு சக்தியை, வாங்கக்கூடிய சக்தியை உங்களுக்கு அளிப்பாருன்னு தான் நம்பிக்கை. அட்சய திருதி, அட்சயம்னா வளரும் அர்த்தம். அட்சய திருதின்றது மிக, அது முன்னோர்கள் சொன்ன விஷயம் என்ன தெரியுங்களா? ஆக்சுவலா சொன்னது அரிசிக்கு சொன்னது. நீங்க ஆத்மார்த்தமா அன்றைய நாளில் இறைவனுடைய அந்த நாமத்தை சொல்லி நீங்க வாங்கும்போது அந்த பொருள் வளர்ச்சி அடையும், அமோகமா வளரும்ன்றது தான் நீதி. அதுக்காக ஒரு பிராண்டா பண்ணி நீங்க அன்னைக்கு நகை வாங்கிட்டீங்கன்னா அப்படியே கோட்டீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் கோட்டீஸ்வரர் ஆகிட்டாங்க? அட்சய திருதி நீங்க நகை வாங்கினவங்க. நம்பிக்கை அன்னைக்கு வாங்குங்க, ஒரு துளியாவது வாங்குங்க, ஒரு கிராமாவது வாங்குங்க, ஒரு 5 கிராம் வாங்கி வீட்டில் வைங்க, தவறு கிடையாது. ஆனால் இதை வச்சே உங்கள் வாழ்க்கை மாறிடும்னு சொல்லிட்டு ஜீபூம்பா பண்ணுற விஷயங்களை தயவு செஞ்சு மக்கள் நம்பாதீங்க. கண்டிப்பாக வாங்கி வைங்க. நம்ம யாரையும் குறை சொல்ல விரும்பல. நீங்கள் விற்பனை செய்கிறீங்க, நீங்கள் வாங்குங்க, உங்கள் 2 பேருக்கான விஷயம். ஆனால் ஒரு அளவுகோல் இருக்கு நம்பிக்கைக்கு. நீங்கள் வாங்கி தாராளமாக வீட்டில் வச்சு வணங்கிடுவாங்க. உங்களுக்கு செல்வங்கள் சேரத்துக்கான வழிமுறையை காமிக்கும். அந்த கதிர்வீச்சுகள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கதிர்வீச்சுகள் உங்க உடம்புக்குள்ள இப்போ பயணிக்கணும். அதனால நீங்க ஏதாவது அந்த மாதிரி நகை போடுறதா இருந்துச்சுன்னா, நம்ம மோதிரவில்லையோ ஏதாவது போடுறதா இருந்துச்சுன்னா ஒரு ஹோல்ஸ் வச்சு போடுங்க. நிறைய நபர்கள் நான் பார்த்துட்டு ஹோல்ஸ் இல்லாமல் போடுவாங்க. மேலே மட்டும் தெரியும் நகை இருக்கிறது. அது எனக்கு தெரிஞ்சு பயன் நினைக்காது. உங்களுக்கு அந்த ஹோல்ஸ் போட்டு அந்த கதிர்வீச்சுக்கள் உங்க உடம்போட போய் இயங்கணும். அதில் தங்கம் என்பது உங்க உடம்புல உரசணும். உங்களோட அது மிங்கிலாம் மட்டும் தான் அவருடைய தன்மைகள் வந்து உங்களை ஓரளவுக்காக மாற்றக்கூடிய விஷயத்தை கொடுக்கும். அதில் பயன்படுத்துகிற நபர்கள் தங்கம் உங்க உடம்புல உரசுற மாதிரி ஒரு விஷயத்தோட, அது தோடா இருந்தாலும் சரி, செயினா இருந்தாலும் சரி, பிராஸ்லைட்டா இருந்தாலும் சரி, பொதுவாக உங்க உடம்போட அது மிங்கிலாகிற மாதிரி விஷயத்தை பயன்படுத்தினீங்கன்னா அந்த குருனுடைய அருள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரும்.